கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் கோமதியின் கடிதம் என்ற சிறுகதையை காண உள்ளோம். கோமதி படித்த பெண். 18 வயது நிரம்பும் வரையில் அவள் அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு காரியம் கூட செய்தது கிடையாது. 19வது வயதில் அதை செய்தாள். அப்போதுதான் அவள் காதல் கொண்டு விட்டாள். கோமதியின் தகப்பனார் சுதர்சன் ஒரு வக்கீல், முரட்டு வக்கீல் ஆவார். ஆகவே சென்னை பட்டணத்தில் அவர் பிராக்டிஸ் அதிக காலம் நீடித்திருக்கவில்லை. ஒரு கட்சிக்காக வாதாடும் பொழுது அதி தீவிரமாக பேசி நீதி ஸ்தலத்திலே அநியாயம் செய்துவிட்டார். கிட்டத்தட்ட அவருடைய சன்னது போகும் நிலைமை வந்த பொழுது அவராகவே தமது பூர்வீக கிராமமாகிய செல்லத்தூருக்கு வந்து முரட்டு பிடிவாதமாக இனி கச்சேரியில் கால் வைப்பதில்லை என இருந்துவிட்டார். கோமதியும் SLC பாஸ் செய்து விட்டாளாகையால் ஒரு கட்டு கதை புத்தகங்களுடன் செல்லத்தூருக்கு வந்து சேர்ந்தாள். அந்த ஊரில் அவளுக்கு சிநேகிதத்திற்கு சரியான தோழி ஆகப்படவில்லை. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மகள் குந்தலம்தான் இருந்தாள். ஆனால் செகண்ட் ஃபாரம் 3 முறை கோட்டடித்த அவளுடன் பேசி பொழுதுபோக்க கோமதிக்கு மனம் கேட்கவில்லை. ஆகவே ஒரே மூச்சாக அவள் கதை புத்தகங்களின் மீது திருஷ்டி செலுத்தவே அவைகள் 30 நாளைக்குள் 3 முறை தீர்ந்துவிட்டன. அடுத்தபடி என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்த பொழுதுதான் செல்லத்தூரில் புதிதாக அணைக்கட்டு கட்டும் திட்டம் ஒன்று தொடங்கப்பட்டது. அதுவும் கோமதி அகஸ்மாத்தாகத்தான் அங்கே போனாள். ஒரு சின்ன இயந்திரம் குப் குப் என்ற சப்தத்துடன் துரிதமாக வேலை செய்து கொண்டிருந்தது. செல்லத்தூருக்கு அது ஒரு நூதனமாகையால் எப்பொழுதும் அதை சுற்றி ஒரு சிறிய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். கோமதி அங்கே போய் நின்ற பொழுது அந்த பிராந்தியத்திற்கே ஒரு அழகு கொடுத்தது போல இருந்தது. அந்த இயந்திரம் என்னவோ அதை கவனிக்காமல் இயந்திரம் போல வேலை செய்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் அங்கிருந்த மனித இயந்திரங்கள் சும்மா இல்லை. முக்கியமாக கோபாலன் திருஷ்டி அவள் மீது விழுந்தது. கோபாலன் ஒரு இன்ஜினியர். அந்த அணைக்கட்டு மேற்பார்வை செய்வதற்காக வந்திருந்தான். அந்த ஊர் போஸ்ட் மாஸ்டர் வீட்டின் வாசல் அறையில் ஜாகை. போஸ்ட் மாஸ்டர் மகள் குந்தலத்தின் எலிவாள் பின்னலும் அசட்டு நாகரிகமும் அவனுக்கு சகிக்கவே இல்லை. அதை உத்தேசித்து சிறிது முன்னதாகவே அவன் வேலைக்கு புறப்பட்டு வந்து விடுவது உண்டு. கோமதி தன் அழகான கடாட்சத்தை கேவலம் ஒரு இன்ஜின் மீது வியர்த்தமாக பொழிந்து கொண்டிருந்த சமயம் மேற்படி ஸ்டீம் இன்ஜினும் அனாயசமாக மண்ணை அள்ளி அள்ளி போட்டு கொண்டிருந்தது. கோமதியோ கோபாலனின் நெஞ்சை அள்ளி கொண்டிருந்தாள். திடீரென்று தனது சிந்தனையிலிருந்து விழிப்படைந்த கோமதிக்கு தூக்கி வாரி போட்டது. முகம் சிவந்தது. கோபாலன் பார்வை அவள் மீது அப்படி பாய்ந்து கொண்டிருந்தது. மெதுவாக அவன் ரொம்ப வேடிக்கையாக இல்லை இது என்று கேட்டு வைத்தான். கோமதியின் உள்ளம், நெஞ்சு, மனம் எல்லாம் ஏக காலத்தில் உவகை, களிப்பு, இரும்பூது எல்லாம் எய்தின. கோபாலன் வாட்ட சாட்டமாக இருந்தான், சிவப்பாக இருந்தான், அழகனாக இருந்தான். அவன் குரல் கனிவாக இருந்தது. கோமதியின் உள்ளமும் கனிந்து விட்டது. இவ்வளவு தூரம் அது என்றைக்குமே கனிந்து ருசித்ததில்லை. என்ன சொல்றேன் என்று கேட்டாள் கோமதி இனிமையாக. அப்பொழுது கோபாலனின் உள்ளம் துடிக்கத் தொடங்கியது. அவள் குரல் அவன் உடம்பிற்குள் ஊடுருவி சென்று எங்கும் பரவியது. அதன் முன் அந்த ஸ்டீம் இன்ஜினும் ஒரு அதிசயமும் இல்லை. மின்சார சக்தியும் மண்ணாங்கட்டிதான். இது ரொம்ப வேடிக்கை இல்லை என்றான் கோபாலன். ஆனால் கோமதி அப்பொழுது மேலே பேசவில்லை. என்ஜினை ஒருமுறை முறைத்து பார்த்தாள். பிறகு நிமிர்ந்து கோபாலனை பார்த்தாள். அதே சமயம் அகஸ்மாத்தாகவோ என்னவோ கோபாலனும் கீழ் நோக்கி பார்த்து கொண்டிருக்கவே அந்த க்ஷணத்தில் இருவர் திருஷ்டியும் ஒன்று சேர காதல் ஜனித்தது. இன்ஜினியர் கோபாலன் அணை கட்டுவதில் சமர்த்தனோ என்னவோ தன் நெஞ்சிலிருந்து அவள் நெஞ்சுக்கு ஒரு பாலத்தை அமைத்து விட்டான். இந்த விஷயத்தை அங்கிருந்து இதர மனித இயந்திரங்கள் எல்லாம் கவனித்தன. ஒன்றை ஒன்று பார்த்து கண்களை இமைத்து கொண்டன. ஒரு காலத்தில் ஒவ்வொரு மனித இயந்திரமும் இம்மாதிரி செய்தது தானே, தெரியாதா? அணைக்கட்டு வேலை மெல்ல மெல்ல நடந்தது. வேலையாட்களுக்கு இப்பொழுது முதுகை நிமிர்த்து கொள்ள அவகாசம் கிடைத்தது. இன்ஜினியர் ஐயா கவனம் அணைக்கட்டிலிருந்து கொஞ்சம் விலகி இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் என்ன சொல்லிக் கொண்டிருக்க வேண்டுமோ? பங்குனி போய் சித்திரை பிறந்தது. சூரியன் உக்கிரமும் அதிகமாகி வந்தது. பகலில் சூரிய தாபமும் இரவில் விரகதாபமுமாக கோபாலன் நிலைமை பரிதாபமாக போயிற்று. கோமதிக்கும் அதே நிலைமைதான். அவள் பெண்ணல்லவா, ஆகையால் தன் ஆசையெல்லாம் அப்பட்டமாக வெளிக்காட்டாமல் அணைக்கட்டு வேலைக்கு வந்திருக்கும் ஸ்டீம் இன்ஜின் மீது மோகம் விழுந்து விட்டதாக பாசாங்கு செய்தாள். தினம் 2 வேளை அதை வேடிக்கை பார்க்க போனாள்.
அப்பொழுதெல்லாம் அவளுடன் பேச கோபாலன் ஒரு சந்தர்ப்பம் வரவழைத்து கொண்டான். அவனிடம் பேசிய பேச்சை வைத்துக்கொண்டு இப்பொழுது ரயில்வே பாலம் கட்டக்கூட தயாரானால். அவன் ஆசைதான் ஸ்திரமில்லாமல் இன்னும் துங்கும் பாலமாக இருந்தது. இந்த பொல்லாத உலகத்தில் ஒரு குரூரத்தன்மை பாருங்கள். எந்த கதையிலும் காதலை தொடர்ந்து நடத்தும்படி விடுவதில்லை. கோமதியின் காதலிலும் அது குறுக்கே பாய்ந்தது. வக்கீல் சுதர்சனம் தனது மகளை அடிக்கடி அணைக்கட்டு பக்கம் போவதை கவனித்து வந்தார். அங்கே என்ன வேடிக்கை என்று கண்டித்தார். பைத்தியக்கார மனுஷன், அங்கேதான் வேடிக்கையெல்லாம் என்பதை அவர் அறிவாரா? ட்ரெஸ் விஷயத்தில் கோமதி அதிக சிரத்தை எடுத்துக்கொள்வதை அடுத்தபடியாக கவனித்தார். பட்டு புடவைகளை மடித்து மடித்து வைப்பதிலேயே சிரத்தையுள்ள பெண் அவைகளை உடுத்தி கொள்வது அவர் ஆச்சரியத்தை மேலும் கிளப்பியது. இன்னும் பொறுமையாக கவனித்தார். கோமதி சில சமயங்களில் தானே பேசிக்கொண்டாள், சிரித்து கொண்டாள், பாடினாள். நடையிலும் ஒரு குதி தென்பட்டது. இதெல்லாம் சித்தஸ்வானத்தினத்திற்கு அறிகுறி அல்லவே என்று யோசித்தார். சென்னை பட்டணத்திலிருந்து ஒரு பெரிய பார்சல் நவீனங்களாகவே வந்தது. கோமதியின் முன்பு அதை போட்டு பார்த்தார். அவளே ஒரு காதல் நாடகம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இதை லட்சியம் எப்படி செய்வாள்? வக்கீலின் சந்தேகம் பலத்தது. ஒரு நாள் சாயங்காலம் தனது அறையில் உட்கார்ந்து அந்த புத்தகங்களில் ஒன்றை படித்து கொண்டிருந்தார். காதலன் காதலி சந்திப்பு பெற்றோருக்கு தெரியாமல் காதலியின் முகக்குறி நடையுடைகளில் மாறுதல் பெற்றோர்கள் கவனித்து கண்டிக்கும் சமயம் அவர்கள் ஓட தயாராகி விட்டார்கள். அதுவரை படித்தவர் தலை நிமிர்ந்து பார்த்தார். உலகத்தில் இப்படி நடக்குமா என்று சிந்தித்தார். தோட்டத்து பக்கம் கோமதி நடையில் அழாத உற்சாகத்துடன் குதித்து கொண்டு போய்கொண்டிருந்தாள். செடிகளிடையே அவள் போகும்பொழுது அவர் படித்த நாவலில் போட்டிருந்தபடி அன்றளர்ந்த புத்தம் புது மலரோ என்று அவள் தோற்றமளித்தாள். சுதர்சனம் எழுந்திருந்தார். 5 நிமிஷங்களுக்கு பிறகு அவர் தோட்டத்திற்குள் மெல்ல நடந்து கொண்டிருந்தார். ஒரு மாமரத்தடியில் கோமதி உட்கார்ந்திருந்தாள். அவள் பக்கத்தில் ஊருக்கே புதிதான ஒரு இளைஞன் இருந்தான். அவன் அவளுடைய அழகிய கையை எடுத்து கனகாரியமாக தன் உதட்டில் வைத்து அழுத்தி கொண்டிருந்தான். இந்த மாதிரி சுதர்சனம் எங்கேயுமே கண்டதில்லை. பைத்தியக்கார மனிதர். காதல் நவீனம் எதுவும் வாசித்ததே கிடையாது. டேய், என்னடா இது என்று ஒரு அதட்டல் போட்டார். அந்த சமயம் சொர்க்கத்திலிருந்து சடேரென்று கீழே விழுந்தது போன்ற உணர்ச்சி கோபாலனுக்கு உண்டாயிற்று. பூமி வாயை பிளந்து தன்னை விழுங்காதா என்று கோமதி ஆசைப்பட்டாள். இரண்டும் நடக்கவில்லை. சுதர்சனம்தான் அதட்டி கொண்டு எதிரில் நின்றார். யாரையா நீ என்றான் கோபாலன். ஐயோ, அப்பா வந்துட்டாரே என்றாள் கோமதி. யாரடா நீ, எங்கே வந்திய ராஸ்கல் என்று உருவினார் சுதர்சனம். என் பெயர் கோபாலன் சார். அணைக்கட்டு விஷயமாக போய் உடைப்பில் விழுவதுதானே. இப்படி வந்து ஊரில் இருக்கிற பெண்களை நிதானமாக பேசுங்கள் சார். இந்த ஊரில் எனக்கு கோமதி தவிர யாரையும் தெரியாது. அதுவும் என்றான் கோபாலன். கோமதி, உனக்கு வெட்கமாக இல்லை? கண்ட கண்ட கழுதை நாய்களுடன் சேர்ந்து. நான் கழுதையும் இல்லை, நாயும் இல்லை. இன்ஜினியர் சார். என் தகப்பனார் டாக்டர் குமாரசாமியை இந்தியா தேசம் பூராவும் கொலைகாரன் பிள்ளை. கொள்ளைக்காரன் பெண்ணிடம் வந்து சேருவது என்ன பிசகு சார் என்றான் கோபாலன் துடுக்காக. அடே போ, உன்னை விட்டேனா பார். இன்னொரு முறை இந்த பக்கம் தலையை காட்டினாயோ நசுக்கி விடுவேன், போ என்றார். பிறகு கோமதியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டிற்குள்ளே வேகமாக போனார் வக்கீல். சுதர்சனம் வீட்டிற்கு போனவர் கோமதியுடன் பேசவில்லை. கோமதியும் பேசவில்லை. அணைக்கட்டு வேலை மெல்ல நடந்ததென்று முன்னே சொன்னோம் அல்லவா? இப்பொழுது அது அநேகமாக நின்றே போய்விட்டது. கோமதி பார்க்க வருவதை நிறுத்தியவுடன் ஸ்டீம் என்ஜினும் வேலை செய்வதை நிறுத்தி கொண்டது. நாட்கள் ஓடின. கோமதியின் நடையில் இருந்த துள்ளலை காணோம். முகத்தில் இருந்த சோபையும் மறைந்துவிட்டது. முகத்தை பார்த்து பேசுவதில்லை. அப்பா என்ற அன்பான வார்த்தை போய்விட்டது. முரட்டு சுதர்சனத்தின் மனதிலும் வேதனை நிரம்பியது. என்ன இருந்தாலும் ஒரே பெண் அல்லவா? அதுவும் அவள் தாயார் தன்னை ஒரே பிடிவாதமாக கல்யாணம் செய்து கொள்ள விரும்பியதை ஞாபகப்படுத்தி கொண்டார். கல்யாணம் செய்யாமல் பெரிய பெண்ணாக வைத்து கொண்டது பிசகா, படிக்க வைத்தது பிசகா என்று அவரால் நிச்சயம் செய்ய முடியவில்லை. இப்போதைக்குத்தான் குறுக்கே புகுந்தது மனசாட்சி. குத்தி காட்டவும் தொடங்கியது. அசட்டு பெண், ஏன் இவள் வீட்டையே சுற்றுகிறாள்? போய் அவனை மறுபடியும் எங்கேயாவது பார்ப்பது தானே. பெரிய டாக்டர் பிள்ளை என்றால்
நான் வேண்டாமென்றா சொல்லிவிடப் போகிறேன்? எனக்கும் தான் வரன் பார்த்து கொண்டு அலைகிற தொல்லை இல்லாமல் போகிறது. அன்றைக்கு ஏதோ கோபத்தில் சொன்னால் அதையே குரங்குப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பதா என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் சுதர்சனம் அகஸ்மாத்தாக கோபாலனை கண்டார். உடனே நின்று, டே எங்க போற என்றார். கோபாலன் நின்று விரைத்தான். எங்க போனால் என்ன என்று கேட்டான் அவன். அதில் ஊதாசீனம் இல்லை, பரிதாபம் அதிகம் இருந்தது. தலை பரட்டையாக, கன்னம் ஒட்டி போயிருந்தன. வீட்டிற்கு வா, உன்னிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும். கோமதியை பற்றியா? ஆம், உன் நினைவுதான். பாவம், சதா நூல் சவுக்கம் போட்டு பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறாள். என் நினைவா என்றான் கோபாலன். பிறகு பரபரப்புடன் ஒரு காகித துண்டை அவரிடம் நீட்டி, இதை படித்து பாருங்கள் என்றான் ரோஷத்துடன். அதில் பனை மரத்தடியில் இன்று சந்திக்கவும் என்று கோமதி எழுதியிருந்தாள். பாவம், நீயே பார்த்துக்கொள் என்றார் சுதர்சனம். என்னத்தை பார்த்துக்கிறது? கால் தேய 400 தரம் சுற்றிவிட்டேனே சார். இந்த ஊரில் பனைமரம் ஒன்று கூட கிடையாதே. உமக்கு தெரியாதே. என்னை இப்படியா ஏமாற்றுவது? சுதர்சனம் சிந்தனை செய்தார். பிறகு கண்ணாடியை போட்டுக்கொண்டு உற்று பார்த்தார். அடப்பாவி, யாரோ நடுவில் மாற்றியிருக்கிறார்கள். பலாமரம் என்பதில் லாவை அழித்து நையாக செய்திருக்கிறது பார், நன்றாக என்றான். கோபாலன் பார்த்தான். போஸ்ட் மாஸ்டர் மகள் குந்தலத்தின் ஞாபகம் வந்தது. நாமும் குந்தலத்தை அனாவசியமாக கதையில் புகுத்தவில்லை. எலிவாள் பின்னலுடன் பொறாமை மிகுதியால் அவள்தான் கடிதத்தை சென்சார் செய்திருக்கிறாள். சகஜம்தானே. ராகு வந்து சந்திரனை பிடிப்பதில்லையா? ஆனால் அது எத்தனை நேரம்? சீக்கிரம் வாருங்கள் சார், பலாமரத்தடிக்கு போவோம் என்று துரித்தான் கோபாலன். சுதர்சனம் வக்கீல் அல்லவா, கெட்டிக்காரர். கோபாலனை கோமதியிடம்தான் இட்டுச் சென்றார். மரத்தை கேட்டவனுக்கு கனியையே கொடுப்பது சிலாக்கியம் அல்லவா? முற்றும்.